ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி வந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவாலங்காடு அப்படின்ற ஒரு சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். காரைக்கால் அம்மையார் வந்து வழிபட்ட தலம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க கோயில் உள்ள போய்ட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் ஒரு 5:30 ஆகிடுச்சு. இங்கே டக்குன்னு போய்ட்டு வீடியோ எடுக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு கோயில். பஞ்சபூத ஸ்தலங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி பஞ்ச சபை அதில் ஒரு கோவில், இந்த ரத்தின சபைன்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமான ஒரு கோவில் தான் அது. வாங்க பார்க்கலாம். சென்னையிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அப்படியே நம்ம வந்துட்டோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கோவிலுடைய குளம் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த குளத்தாண்ட தான் அப்படியே நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே வரோம். கோவில்கிட்ட நம்ம இன்னும் போகலை. இங்கேயே வந்து நிறைய கோவில்கள் வந்து கட்டியிருக்காங்கங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பிரயாணம். திருவாலங்காடுன்றது ஒரு முக்கியமான ஒரு சிவன் கோவில். அதனால தான் இன்றைக்கி வந்து இதை நம்ம உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். கோவிலுடைய அந்த மேற்கு புற மதில் சுவரை தான் இப்போ நம்ம பார்த்துட்டே வந்தோம். இங்கே வந்து ஒரு அம்மன் கோவில் இருக்குது. அப்படியே நம்ம அந்த கோவிலுடைய சுவர்களெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கோவிலுக்குள்ளே போக போகிறோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஆல்ரெடி ஈவினிங் வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு. டைம் பார்த்திங்கன்னா 5:30க்கு மேலே ஆகிடுச்சு. இன்னொரு அரை மணி நேரத்தில் இருட்டிடும். அதுக்குள்ளே வந்து நம்ம உள்ளே போய்ட்டு வீடியோ எடுக்கணும். இல்லைன்னா வந்து நம்மக்கிட்ட லைட் கூட கிடையாது. இப்போ வந்து கோவிலுடைய அந்த கிழக்கு புற வாசல் வழியாக வந்துட்டோம். இப்போ நம்ம வண்டியை இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு தரிசனம் பண்ணலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவாலங்காடு அந்த கோவிலுக்கு உள்ளே இப்போ நம்ம உள்ளே போக போகிறோங்க. சிவபெருமான் வந்து புகழ்பெற்ற ரத்தின சபைன்னு சொல்லக்கூடிய அந்த நடனம் ஆடக்கூடிய அந்த தலம்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான நடராஜருடைய 5 கோலங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் முக்கியமான சபைகளில் இது வந்து ரத்தின சபைன்றதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெயர் வந்து வடாரண்யேஸ்வரர். அழகான கணபதியை வந்து நம்ம வழிபட்டாச்சு. இப்போ நம்ம உள்ளே அப்படியே போக போகிறோம். ராஜகோபுரம் எவ்வளோ அழகாக தெரிந்து பாருங்கள். ரொம்ப அழகான சூழலில் இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. வர வழியெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. திருக்குளம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயிலுடைய குளங்கள் அங்கெல்லாம் கூட சின்ன சின்ன கோயிலெலாம் கட்டி வச்சுருந்தாங்க. நம்ம அப்படியே தொடர்ந்து உள்ளே போயிட்டு மற்ற விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த திருக்கோவில் ஒரு தேவார பாடல் பெற்ற தலம். அப்புறம் வந்து காளிக்கும் சிவனுக்கும் நடன போட்டி நடைபெற்ற ஒரு பெருமை வாய்ந்த தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரைக்கால் அம்மையார் இந்த கோவிலில் வந்து வழிபாடு செஞ்சுருக்காங்க. ஒரு முக்கியமான கோவில் இது. நீங்கள் காரைக்கால் அம்மையார் அந்த பழைய படம் பார்த்துருந்தீங்கன்னா கூட இந்த கோவிலை பற்றி சில பெருமைகள்லாம் சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து ஒரு காலை தூக்கி அந்த ஊர்த்துவ தாண்டவம்னு சொல்லுவாங்க. அந்த கோலத்தில் வந்து இங்கே வந்து காட்சி தராருங்க. அதனால் வந்து இது தல வரலாறு வந்து ரொம்ப பெருமையை வாய்ந்த பழமையான ஒரு தல வரலாறுலாம் அந்த கோவிலுக்கு இருக்குது. கோவில் பெயர் வந்து அருள்மிகு வடாரண்யேஸ்வரர் வண்டார் குழலி உடனுரை திருக்கோவில் அப்படின்னு சொல்லலாம். அமைவிடம் வந்து சென்னையிலேருந்து அரக்கோணம் வழித்தடத்தில் நீங்கள் ரயில் மார்க்கமாக வந்தீங்கனாலும் திருவாலங்காடு அந்த ரயில் நிலையத்தில் இறங்கி நீங்கள் ஷேர் ஆட்டோவில் இந்த கோயிலுக்கு வந்துடலாம். நீங்கள் ஓன் வெஹிக்கிள்லையோ இல்லை பஸ்லேயோ வந்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டரும், திருவள்ளூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டரில் இந்த கோயில் அடையலாம். இந்த கோயில் வந்து திருநாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரால் பாடல் பெற்ற பழமையான ஒரு சிவாலயம் இது. கோயிலுடைய வரலாறு வந்து முற்காலத்தில் ஆலமரக்காடாக அதை தான் வந்து வடாரண்யம்னு சொல்லுவாங்க. அதனால் ஆலமரக்காடுகள் நிறைய இருந்ததால தான் இது வந்து திரு ஆலங்காடு என்ற பெயரான திருவாலங்காடு அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இங்கே இருக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தியாக இறைவன் தோன்றியதாக இங்கே இருக்கிறவங்க வந்து நம்பி வழிபாடு பண்ணுறாங்க. கோவிலுடைய ராஜகோபுரத்தை தாண்டி அப்படி நம்ம உள்ளே வரும்போது கோவிலுடைய அந்த பழமையான அழகெல்லாம் அப்படியே தெரிய ஆரம்பிக்குது.
இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடன கலைஞர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கலைகளில் வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னா இந்த கோயிலில் வந்து வழிபாடு பண்ணால் அது வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே பாருங்கள், காரைக்கால் அம்மையாருடைய அந்த கதை, அவங்க வந்து வழிபட்ட அந்த விஷயங்களெல்லாம் வந்து சிலை வடிவத்தில் வந்து அழகாக செஞ்சுருக்காங்க. கோவில் வந்து நல்லாவே பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. நான் வந்து ஒரு 8 வருடங்களுக்கு முன்பு இந்த கோயிலுக்கு வரும்பொழுது இன்னும் பழமையான தோற்றம் அளிச்சது. அதாவது அந்த வண்ணங்கள்லாம் பூசாமல் இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ வண்ணம் பூசியிருக்காங்க, இருந்தாலும் ஓகேங்க, கோவிலுடைய அந்த பழமை மாறாமல் அப்படியே சூப்பராகவே இருக்குது. கோவிலுடைய அழகான ராஜகோபுரத்தை நம்ம உள்ளே இருந்து அந்த கொடிமரத்தோடு சேர்த்து பார்க்கும் பொழுது இன்னும் கம்பீரமான தோற்றம் தருது. இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே வந்து நிறைய இடங்கள், அதாவது கருவறை மற்றும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் வந்து வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அந்த வெளி வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கலை வண்ணம் மிகுந்த இடத்தெல்லாம் பார்க்க போகிறோம். சிற்பங்கள்லாம் இருக்குது, கல்வெட்டு கூட இருக்குது. இந்த கோவிலில் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், பஞ்ச சபைகளில் ஒன்று. அந்த பஞ்ச சபைகளுடைய டீட்டெயிலெலாம் முன்னாடி வச்சுருக்காங்க பாருங்கள். சித்திர சபை, வெள்ளி சபை, ரத்தின சபை, பொற்சபை, தாமிர சபை. அதில் ரத்தின சபை தான் இந்த கோவில். பொற்சபை வந்து நம்ம சிதம்பரம் நடராஜர் பெருமாள் கோவில். அது வந்து அது பஞ்சபூத ஸ்தலத்துலேயும் ஆகாய தலமாகவும் இருக்கும். இந்த மாதிரி பஞ்ச சபைகளில் பொற்சபையிலையும் அந்த கோவில் இருக்குது. சபைகளை பற்றி நம்ம பேசும்போது கண்டிப்பாக வடலூர் வள்ளலார் அவர்களை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணுங்க. இந்த மாதிரி சைவ சித்தாந்தத்தில் வந்து இந்த சபைகளை வைத்து வழிபட்டிருக்காங்க. வள்ளலார் அவர்கள் வந்து இறைநிலைக்கு சென்று அவர் வந்து ஞான சபையையும் நம்மளுக்கு வந்து காட்டியிருக்காரு. அதை தான் வந்து நீங்கள் வடலூர் போனீங்கன்னா பார்க்கலாம், சத்திய ஞான சபை. அது வந்து நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோ இருக்குது, பார்க்காதவங்களாம் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் தூண் சிற்பங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செதுக்கியிருக்காங்க, ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பக்கலையும் வந்து நம்ம நின்று ரசிச்சுட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பஞ்ச சபை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புனிதமான பிரபஞ்ச நடன மண்டபங்களை வந்து அது குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. நடராஜர் வந்து சிவதாண்டவம் ஆடக்கூடிய அந்த 5 முக்கியமான கோவில்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனகசபை அப்படின்றது சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜர் கோவில், அதை தான் வந்து நம்ம பொற்சபைன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருந்தோம். ரஜத சபை, இது வந்து வெள்ளி மண்டபம்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோயிலை வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரத்தன சபை, இது வந்து திருவாலங்காடு அந்த கோவிலில் தான் இப்போ நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கோவிலில் தான் வந்து முதல் சபைகளிலே முதல் சபை இந்த கோவில் தான் அப்படின்ற கருத்தும் இருக்குது. அதுக்கப்புறம் தாமிர சபை, செப்பு மண்டபம் வந்து பண்ணியிருப்பாங்க. தாமிர சபைன்றது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தாண்டவத்தை குறிக்குது. சித்திர சபை அப்படின்றது படங்களின் மண்டபம், குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குற்றாலநாதர் கோயில் தான் வந்து அந்த திரிபுர தாண்டவம் நிகழ்த்தப்பட்ட இடம் தான் அந்த சபைகள் 5. இந்த 5 சபைகள் இருக்கக்கூடிய நடராஜருடைய அந்த தாண்டவத்தை தான் இவ்வளோ நான் சொல்லிட்டு இருந்தேன். பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய மண்டபங்கள்லாம் பிரம்மாண்டமாக அழகாகவே இருக்குது. கோவிலில் வந்து காலியாகவே இருக்குது. எல்லாமே அந்த உள் சுற்று வட்டாரத்தில் தான் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க, வெளியில் யாருமே இல்லை. இப்போ நம்ம அப்படியே நடந்து போகலாம். காரைக்கால் அம்மையார் பார்த்தீங்கன்னா கிபி 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த 63 நாயன்மார்களில் ஒருவரும் மூத்த பெண் நாயன்மார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சித்தர் தான் அவரும். இவங்க வந்து புனிதவதி அப்படின்ற பெயரால் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த படம் பார்க்கும்பொழுது. காரைக்காலில் பிறந்து சிவபெருமானிடம் அதிக பக்தி கொண்டு தனது அழகை நீர்த்து பேயுருவம் வேண்டி, அதாவது பேய் உருவம் எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு அழகு வேண்டான்னு சொல்லிட்டு கைலை மலைக்கு தலையால் நடந்து சென்று அம்மையே என்று சிவனால் அழைக்கப்பட்டவர். அதனால் நம்ம ஔவையார் படத்தில் வரா மாதிரி தான், இளமை தோற்றம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஔவையார் முதுமை தோற்றம் பெற்ற மாதிரி காரைக்கால் அம்மையார் வந்து பேய் உருவம் கொடுத்துருங்க எனக்கு அப்படின்னு வேணுனதான் இந்த புராணத்துலலாம் சொல்கிறாங்க. முக்கிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெயர் வந்து புனிதவதின்னு சொல்லியிருப்பாங்க காரைக்கால் அம்மையாருக்கு.
அவங்க வந்து சோழ நாட்டை சேர்ந்தவங்க. கிபி 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டு. படைப்புகள் வந்து அற்புத திருவந்தாதி, திருவாலங்காடு, மூத்த திருப்பதிகம் இந்த மாதிரியான மாலைகள்லாம் வந்து அவங்க எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் வந்து காரைக்கால் அம்மையாருக்கு முக்கியமான ஒரு திருத்தலம்னா இந்த திருவாலங்காடு கோவிலை வந்து சொல்லலாங்க. காரைக்கால் அம்மையார் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இறுதி காலத்தில் இந்த திருவாலங்காட்டில் தான் வந்து இறைவனுடைய அந்த நடனத்தை பார்த்து பேரின்பம் அடைந்ததாக சொல்கிறாங்க. அம்மையே என்று அழைக்க வைத்தது இதனால் இவர் காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. வட ஆரண்யம் அப்படின்ற பெயர் தான் வடாரண்யம் அப்படின்னு சொல்லிட்டு வடாரண்யேஸ்வரர் அப்படின்ற பெயரால் இந்த கோயிலை வந்து அழைக்கிறாங்க. இந்த கோயில் வந்து கிபி 11ஆம் நூற்றாண்டில் முதலாம் ராஜேந்திர சோழனால் திருப்பணி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் வெளியிடப்பட்ட திருவாலங்காட்டு செப்பேடுகள் இந்த கோயிலில் வந்து அந்த நிலம் தானமாக அளிக்கப்பட்டதெல்லாம் வந்து செப்பேடுகளில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோயிலில் வந்து 16 கால் மண்டபம் மற்றும் 100 கால் மண்டபம்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. ராஜகோபுரம் வந்து 5 நிலைகளை கொண்டுள்ள சுதை சிற்பங்களை எல்லாம் வந்து வச்சு செஞ்சுருக்காங்க. ராஜகோபுரத்தின் இரு புறங்களிலும் கணபதி மற்றும் முருகன் கோவில்கள் நம்ம உள்ளே வரும்போதே அதை வந்து பார்த்தோம். கொடியேற்று மண்டபம் அதையும் பார்த்தோம். சுக்கிரவார மண்டபம் அப்படிலாம் வச்சுருக்காங்க. நந்தி வந்து சிறு மண்டபத்தில் அமர்ந்துள்ளது. கோயில் கருவறை விமானத்தின் அந்த தேவக்கோட்டங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து தெற்கு புறத்தில் தென்முக கடவுளும், மேற்கில் வந்து அண்ணாமலையாரும், வடக்கில் நான்முகனும் காட்சி அளிக்கின்றனர். அர்த்த மண்டப வெளிப்புற சுவர் கோட்டங்களில் வந்து தெற்கில் ஆடல் கணபதியும், வடக்கில் வந்து துர்க்கையும் இந்த மாதிரியான தெய்வ சிற்பங்களெல்லாம் வந்து பார்க்க முடியும். மேலே இருக்குது பாருங்கள், ரத்தின சபைன்னு சொல்லக்கூடிய அந்த கூரை. இது வந்து சிதம்பரத்தில் ரொம்ப பொற்கூரையாக நம்ம பார்ப்போம். இந்த கோயில் வந்து ரத்தின சபைன்றதால இந்த மாதிரியான கலரில் அமைச்சிருக்காங்க. இங்கே அழகான அந்த மாடம் அதெல்லாம் வச்சு அமைச்சிருக்காங்க பாருங்கள். உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவறையிலிருந்து மக்கள் வந்து வெளிப்புறமாக பார்க்கறதுக்கு ஏதுவாக அழகாக அமைச்சு இந்த கோயில் வந்து செஞ்சுருக்காங்க. சோழர்களுடைய திருப்பணி ரொம்பவே நல்லா இந்த கோயில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் முக்கியமாக நான் சொல்லியிருப்பேன் ஊர்த்துவ தாண்டவம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா, நந்தி, மத்தளம் வாசித்தல், காரைக்கால் அம்மையார் பாடுதல், ரிஷபாரூடர், கஜசம்ஹாரமூர்த்தி, காரைக்கால் அம்மையார் வரலாறு போன்ற சில சுதை சிற்பங்களெல்லாம் வந்து வெளியில் வச்சுருக்காங்க. அந்த உட்புற வாயில்களில் வந்து நாயன்மார்கள் மற்றும் தட்சிணாமூர்த்தியுடைய சிலைகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து வழிபாடு பண்ணி முடிச்சிட்டோம். அழகான சிற்பங்கள்லாம் கோவில் அங்கங்கே வந்து பார்க்க முடியும். டைமிங் வந்து கரெக்டாக மணி ஒரு 6 மணி ஆயிடுச்சுங்க. கோயிலுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு சூழலில் தெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டோம். எல்லா கோவிலையும் நம்மளுக்கு வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. அழகான ஒரு புளியோதரை மற்றும் அந்த லெமன் சாதம் மாதிரி, அது என்ன சாதம் தெரியல, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொடுத்துட்டு இருந்தாங்க, வாங்கி சாப்பிட்டேன், நல்லாவே இருந்துச்சு. இந்த கோவில் திறந்திருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், பிற்பகல் 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த கோயில் வந்து திறந்திருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. முக்கியமான ஒரு சிவன் கோயிலை பார்த்தோம். ரத்தின சபை, திருவள்ளூர் மாவட்டத்தில். வாய்ப்பு இருந்தால் வந்து இந்த கோவிலை பாருங்கள். இந்த கோவிலில் வந்து முக்கியமான வந்து இதிகாசத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு திருத்தலம் இது. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை காட்டலான்னு சொல்லி இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்ம சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதோட ஹைப்பும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.